ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சுவையான காளான் மிளகு வறுவல் அல்லது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 2 டீஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு உளுந்து நல்லா ஃப்ரை ஆகி அந்த வெடிப்பு சவுண்ட் கேட்கும். அந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணாம், லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். இப்போது 2 பச்சை மிளகாய், கடுகு, உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஃப்ரை ஆன பின்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயத்தை லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கி விட்ட பின்னாடி ஒரு குடமிளகாயில் பாதி குடமிளகாய் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது வெங்காயம், அந்த குடமிளகாய் எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். குடமிளகாய் வேகமாக வதங்கிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கினா போதும். குடமிளகாய் ஒரு ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சேர்க்க தேவையில்லை. வெறும் காளான் மட்டும் வச்சு இந்த ரெசிபி சூப்பராக பண்ணிடலாம். இப்போ குடமிளகாய், அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் சின்ன சின்னதாக கட் பண்ண காளானை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹோல் பாக்ஸ் காளான் வாங்கினீங்க அப்படின்னா அதில் பாதி அளவு காளானை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 2 பேருக்கான அளவு. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஹோல் பாக்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேருக்கான அளவு செய்கிறனால அதில் பாதி அளவு காளான் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ காளானை எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கணும். வதக்கின பின்னாடி மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகு தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் சளி நல்லா கம்ப்ளீட்டாக வெளியே வரும். உங்கள் வீட்டில் யாருக்கும் சளி இல்லை அப்படின்னா பெப்பர் பவுடர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். இப்போது மிளகு, இந்த மஞ்சள் தூள் எல்லாம் அந்த காளான் ப்ளஸ் அந்த குடமிளகாயில் ஒட்டுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ண பின்னாடி மறுபடியும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு தண்ணி ஆட் பண்ண தேவையே இல்லை. காளான்லேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலே அந்த காளான் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மசாலா மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் வதக்க அது நல்லா சுருங்கி ட்ரையாக கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. வேகமாக ரெடி ஆயிரும் இந்த ரெசிபி. சால்ட்டோட டேஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன், கம்மியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அந்த ஈரப்பதம் குறைஞ்சிருக்கு. இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளோட சுவையான மிளகு காளான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மழை காலத்தில் இந்த மாதிரி மிளகு காளான் சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.